ஒண்ணுதான் எங்களுக்கே தெரிஞ்சிட்டு. இதெல்லாம் மூடி மறைக்கணும்னு என்ன பண்ணோம்? பிறைய பார்த்து நோம்புங்க, பிறைய பார்த்து நோம்புடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டு ஒரு ஓரமா தட்டிட்டாங்க. சரி, அதுலயாவது உண்மையா இருந்துக்காங்களா? பிறைய தானே பார்க்கணும், இப்ப நம்ம பிறைய பார்க்க போறோம்னு சொல்லி ஒருத்தரும் போறது கிடையாது. அவன் அந்த பொறுப்பை காலிகிட்ட ஒப்படைச்சாச்சு. காலி திரும்ப மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு, நீங்க பார்த்தா எனக்கு சொல்லுங்க. ஆக மொத்தத்தில் குழப்பத்துக்கு மேல குழப்பம். திரும்ப என்ன சொல்லுவாங்க? பிறைய பார்த்தானே நோம்புக்கலாம், அதையாவது நீங்க செயல்படுத்துங்கன்னு சொல்றேன். எந்த பிறையாவது பார்த்து தொலைப்பா, அதாவது பார்த்து சொல்லுங்க, அப்பயாவது உங்களுக்கு அதோட ஒரு தொடர்பு இருக்கட்டும். பார்த்து அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பேச்சுக்கு மட்டும்தான், பேச்சாளர்கள் சொல்றாங்களே, பேச்சு செய்யக்கூடிய குறைய ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கு, செயல்பாடு இல்லை. இப்ப கூட சகோதரர் சொன்னாரு, எல்லாம் நீங்க சொல்லிட்டு போயிடுங்க, கடைசியில நிர்வாகம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நோ இம்ப்ளிமெண்ட். ஒருத்தர் என்ன கேட்டாரு, நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் முஸ்லீமான்னு கேட்டார். அப்பதான் அந்த வார்த்தையை நான் யோசிக்கிறேன். பிராக்டிக்கல் முஸ்லீம் இல்ல. நம்ம ஆரம்பத்தில் என்னோட உரையில நான் சொன்னேன், ஒரு 10 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அல்ல, அதுல ஒன்னு தெரிஞ்சு செயல்படுறது தான் முக்கியம். இப்ப இன்னைக்குதான் செவ்வாழ், இன்னைக்குதான் ரமலான்னு தெரிஞ்சாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதெல்லாம் நம்மளே முதல்ல ஆரம்பிச்ச பெரும் பிரச்சனை வரும். அதனால எல்லாரும் என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்குதான் நோம்பா, இன்னைக்குதான் பெருநாள், மக்கள் ஏதாவது பேசுவாங்க, அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்படி ஏதாவது சொல்லிட்டு ஒதுங்கிட்டா நாளை நம்ம தான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். நம்ம ஒரு விஷயத்தை தெரியாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அந்த விஷயத்துல குத்தம் பிடிக்க மாட்டான். தெரிஞ்சிட்டு சொன்னால் மறுத்தாதான் அல்லாஹ் அதுக்கு நம்மளை கேள்வி கேட்பான். இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய கிருபையில எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் செஞ்சு உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கும், சொல்லாம இருக்கும், எல்லாமே சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்களும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அதுக்குள்ள நிறைய ஆய்வுகள், நிறைய ஹதீஸ்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க திரும்ப என்ன செய்யுங்க, அதை பற்றியுள்ள கேள்விகள், உங்களோட சந்தேகங்கள் தொலைபேசி மூலமாக, இமெயில் மூலமாக நீங்க கேட்டு தெளிவு பெறணும். நான் இதுல இறங்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாம இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமா அந்தந்த துறையில் உள்ளவங்களோடு, அதோடு சம்பந்தப்பட்டவங்களோட பல தடவை கேட்டு, பல தடவை அதை பற்றி ஆய்வு பண்ணி தான் ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்து வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு விஷயத்துல தெளிவில்லாமல் எந்த விஷயம் எடுத்தாலும் எப்படி இருக்கு, அதுக்கு 4 கருத்து இருக்கு, 5 கருத்து இருக்கு, 6 கருத்து இருக்கும்பாங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இதுல எது உண்மையான கருத்து அப்படிங்கிற தெளிவுபடுத்தணும். ஒரு விஷயத்திலேயாவது சமூகத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பல ஊர்களில் மக்களுக்கு எந்த குழப்பம் கிடையாது. அவங்களுக்கு மகரிபில் தெரிய பிறைக்கு ரிசல்ட் எப்போ வரும்? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வரும். மகரிபில் தெரிஞ்சா உடனே சொல்ல வேண்டியதானேன்னா, தெரிஞ்சாச்சு சொல்லியாச்சு, இன்னும் உறுதிப்படுத்தலையா? என்ன உறுதிப்படுத்தல? ஒருத்தன் அவன்கிட்ட களிமா சொல்லுங்கிறான், அவன் வாழ்க்கையில சொல்லியிருக்க மாட்டான். அவன் களிமா சொல்லியிருந்தா அவன் பள்ளியில தானே இருந்திருக்கும். அவன் ஏன் கடல் வரத்தில் அந்த நேரத்தில் மகரிபில் இருக்கிறான்? அவன் களிமா சொன்னா உங்க கூட ஜமாத் தொலைக்கு தானே வந்திருக்கும். அவன் களிமா சொல்ல சொன்னா பெப்பேங்கிறான். அவனை வச்சுதான் இப்ப முடிவு பண்றது சமுதாயம் ரமலான் ஆரம்பிச்சிருச்சு, முடிச்சிருக்குங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கலண்டர் வானத்தில் தொங்க விட்டு இருக்கிறான். எல்லா கண்ணு இருக்கிறவனுக்கு எல்லாம் பார்க்கலாம், நம்மளும் பார்க்கிறோம், விலங்குகளும் பார்க்கறாங்க. ஆனா அவங்க பார்த்து அவங்க தேதியை நிர்ணயம் பண்றாங்களா? இல்ல. நம்மளும் அப்படிதான், அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறுத்து விட்டு அதை பற்றி சிந்திக்காமட்டு என்ன ஆகும்? கல்லானாம், கால்நடைகளை மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு பார்வை இருக்கு, ஆனா அலகும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண்ணு இருக்கு, அவங்க அதனால பார்க்கறது இல்லை. கண்ணு இல்லாதனால இருக்கிறாரு. அலகும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காது இருக்கு, ஆனா கேட்க வேண்டியது கேட்கல. உள்ளம் இருக்கு, ஆனா அதை வச்சு சிந்திக்கல. அவங்கள வச்சுதான் நான் நரகத்தை நிறைக்கும் நல்லா சொல்றான். வலக்கது தரஇனா லி ஜஹன்னம், நான் நரகத்தை நிரப்புவோம். யாரை வச்சு? குருடனை வச்சல்ல, கண்ணு இருக்கிறவன் வச்சு. காது கேட்காதவன் வச்சல்ல, காது கேட்டவன் வச்சு. மந்த புத்தி இல்லாத, மூளை இல்லாதவன் வச்சல்ல, மூளை இருந்தும் சிந்திக்காதவன் வச்சுதான் நரகத்தை நிரப்புன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில நம்ம இந்த விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த விஷயத்துல நம்ம சமுதாயத்தில் உள்ள குழப்பத்தை நீங்கி தெளிவு வருவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்க.
நம்மளோட முயற்சிகளும் அதிகமாக இருக்கணும். என்ன இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்க வரக்கூடிய சகோதரர்களும் அவங்களெல்லாம் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் வரல. எப்படியாவது ஒரு கேள்வி கேட்டு மடக்கணும். நம்ம 4 கேள்வி கேட்டவருக்கு பதில் இல்லை, எங்களை மடக்கி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்கள் தெரிஞ்ச நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் உங்களை மடக்கிறதுக்கோ நீங்கள் எங்களை மடக்கிறதுக்கோ இப்படி மடக்கி மடக்கி சமுதாயமே மடங்கி போய் கிடக்கு, நிமிர முடியல. இப்போ நிமித்தணும்னு என்ன பண்ணோம்? இருக்கிற அறிவை குர்ஆன் சொல்லுது, வத்தவா சௌபில் ஹக்கி வத்தவா சௌபி சுபர், பொறுமையாக ஹக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, கேட்போம். அப்பதான் மனிதன் நட்டத்திலிருந்து வெளியேறுவான். நம்ம ஆளு சொன்னதுதான் நிக்கணும், நம்ம ஆளு எப்படி அவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தனி மனித கொள்கையில போய் நாசமாயிட்டு இருக்கிறாங்க. இதுல யாரு ஜெயிக்க போறது இல்லை, யாருக்கு வெற்றி யாரு தோல்விங்கிறது எல்லாம் மறுமை நாள்ல தெரியும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை அறியக்கூடியவனா இருக்கிறான். நம்மளோட உள்ளத்தினுடைய நம்மளோட நெய்யத்தை வச்சுதான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். அதனால குர்ஆன் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரத்து நிசால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க நியாயமாக நடந்து கொள்ளுங்க, நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? நியாயத்தின் பக்கம் நிக்கணும். ஒரு விஷயம் நம்ம கேட்டா நம்ம ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னு இல்லை பார்க்க வேண்டியது இல்லையா? அந்த விஷயத்தை கேட்டு இதுல எது சரி இது தப்பு, யாரு சொன்னாலும் தப்பு, யாரு சொன்னாலும் சரி, அப்படின்னு வரும் பொழுதுதான் உண்மைங்கிறது வெளிப்படும். குர்ஆன் என்ன கூறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்த மக்களுக்கு அவருடைய பிள்ளைகளை தெரிகிறத போன்று இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் இந்த வேதம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததையும் தெரியும். தெரியாத கிடையாது. சொந்த பையன் இது என் பையன் தான், இது என் மகள் தான் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு தெரியும், வேதத்தை அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க மறுத்துட்டாங்க. என்ன காரணம்? பகியன் பைனஹும், அவங்களுக்கு நடுவில் இருந்த பகி, பகமை, பொறாமை, அகம்பாவம், ஆணவம். அவன் சொல்லி என்ன நான் கேட்கிறேன், எனக்கு தெரியாதா? நாங்க இத்தனை வருஷம் படிக்கலையா? இத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நாளத்தில் ஒரு ஆள் புதுசான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பகீதா ரசூலுல்லாஹ் மறுக்கிறதுக்கு அவர் காரணமாயிடுச்சு. இன்னைக்கும் சமுதாயத்திலே தான் நிலைமை. ஒரு காரியம் புரியாதோ ஆதாரம் இல்லாத கிடையாது, சொல்றவர் யாரு, அவருக்கு என்ன சொல்ல தகுதி, அவர் நம்ம ஆளா, இப்படிதான் பாக்குறாரு. சகோதரன் முடிக்கிற அதிகமாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. காலையில இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில எத்தனையோ சகோதரர்கள் கலந்து கொண்டு பயனடைறதுக்கு தங்களால் முடிஞ்ச முயற்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றதுக்கு பல சகோதரர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சாலிஹாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திகா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அட்ரஸுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர்கள் இருக்கும். மொத்தம் 4 நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல உள்ள நம்பர் நம்பர் தான் இருக்குது. இன்னொன்று ரெண்டாவது சகோதரர் சிராஜ் நம்பரு, அடுத்து கோவை மசூத் என்ற நம்பர் தான். அது 4வது இவர் சுபேர் ஃபிர்தௌசி அவர் நம்பர் தான். அது மாதிரி இந்த சைட்டில் இருக்கு moon-calendar.in அப்படிங்கிறது. அது மாதிரி ஹிஜ்ரி காலண்டர் ஒரு சைட் hijri-calendar.com சைட்டில் மலையாளத்தில் இங்கிலீஷில் இருக்கும். இது தமிழில் hijra-calendar.com இருக்கு. இது இமெயில் ஐடி, அது நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்கள் நீங்கள் கேட்கலாம், மெயில் அனுப்பி சந்தேகங்கள் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அனைவருக்கும் உதவி கொடுக்கிறார்கள்.